தலைமை பண்பும் ஆளுமையும் என்ற ஒரு தலைப்பில் பேசுகிறதுக்காக ஒரு மாணவர் அமைப்பின் அழைப்பின் பேரில் செல்கிறேன். பொது அமைப்பு அது. ஆனால் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகள் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழந்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து போய் கொண்டிருக்க குழந்தைய ஒரு காமுகன் 5 நாட்களுக்கு முன்னாலேயே கசக்கி எரிந்திருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அவன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் மிக மிக வேதனையாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் வீட்டுக்கு போங்க, பாஜகவை பற்றி பேசுங்க, அதிமுகவை பற்றி பேசுங்க, நீங்கள் ஓட்டு வாங்குங்க, உறுப்பினர் சேருங்க, 2.5 கோடி பேரை சேருங்க, இப்படித்தான் முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறாரே தவிர தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை என்றாவது பேசுகிறாரா? மிகுந்த வேதனையாக இருக்கிறது எனக்கு. ஒரு சின்ன குழந்தை அந்த வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோன்னு இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சுக்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே எப்படி 2026 ஓட்டு வாங்கலாம், எப்படி 30% சேர்க்கலாம், என்ன பிரச்சனை, என்னைக்காவது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பேசுகிறாரா? அப்படி பேச ஆரம்பித்தா ஒன்று உத்தரப்பிரதேசம் போயிடுவார், இல்லைனா மத்திய பிரதேசம், இல்லைனா ராஜஸ்தான், எங்கெல்லாம் பாஜக ஆளுகின்றதுன்னு ஒரு குறிப்பு வச்சுட்டு ஆனால் அங்கே போயிட வேண்டியது. தமிழ்நாட்டில் 5 நாளாகியும் நேரடியாக சிசிடிவி கேமராவில் பிடிப்பட்ட ஒரு நபரை பிடிக்க முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நடக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இதில் வேற ஒருத்தர் வீட்டுக்காக போய் 10 நிமிஷம் பேசணுமா? 10 நிமிஷம் பேசுறதுல மக்கள் என்ன கேள்வி கேட்பேன்? நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். 10 நிமிஷம் திமுக காரங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது அஜித்குமாருக்கு என்னாச்சு, அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்து கொண்டு இருந்தது, இன்னைக்கு திருவள்ளூரில் அந்த குழந்தைக்கு என்னாச்சு, குழந்தைங்களை எதுக்கு கீழே படுக்க வைக்கிறீங்க, மருத்துவர் இல்லாமல் மருத்துவமனை ஏன் இருக்குது, ஆசிரியர்களே ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறான்னு கேள்வி கேளுங்க. ஆக 10 நிமிஷம் 100 நிமிஷம் பேசினாலும் இனிமேல் மக்கள் நிச்சயமாக அமைதியாக மாட்டார்கள். மக்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்காங்க. திமுக காரங்க 10 நிமிஷம் போய் பேச போகிறாங்களாம். பெரிய லிஸ்ட்டு கேள்வியோடு மக்களும் தயாராக தான் இருக்கிறாங்க. இது நீங்களே போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான். 5 மாநகராட்சியில் உள்ள கவுன்சிலர்கள்லாம் ராஜினாமா பண்ணணும், ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு. அப்போ இவ்வளோ நாள் மக்கள் அந்த ஊழல் குற்றத்தினால், அந்த ஊழல் நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டு தானே இருந்தாங்க. ஆக தேர்தல் வருகின்ற உடனே இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காமராஜரை பற்றி பேசின நாடாளுமன்ற உறுப்பினர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் கட்சி சார்பாக எடுக்கவே இல்லை. இதுவும் எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது. அதாவது சிவாவும், திருச்சி சிவாவும் நான் பேசுனது தப்புன்னு சொல்லலை, இல்லை மற்றவர்கள் புண்பட்டு இருந்தால் தப்பு, இன்னோட விட்டுருணுமா? ஆக இவங்க பேசுறதெல்லாம் பேசுவாங்க, நாம இவங்களை விட்டுறணும். ஆனால் இவங்க மற்றவங்கள விட மாட்டாங்க. இதே பாஜகவில் யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா உடனே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. பேசினா போதுமா, மன்னிப்பு கேட்டால் போதுமா, பேசுனது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பேசுறது அன்னையோட சாயந்தரத்தோட நம்ம விட்டுறணுமா? என்னன்னு கேட்குறாங்க. பாஜக காரங்களுக்கு என்ன அக்கறைன்னு மோடி சொன்னாருங்க. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஒரு தலைவர் இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார்னா காமராஜர் இருந்தால் பாராட்டி இருப்பார்னு சொன்னார். ஆக நல்லாட்சிக்கு உதாரணமாக இன்னைக்கு கூட மோடி காமராஜர் தான் முன்னிறுத்துகிறார். ஆனால் நீங்கள் ஒரு நாள் காமராஜர் முன்னிறுத்துறது இல்லை. அதனால எல்லோரும் காமராஜர் எல்லோருக்கும் சொந்தம் தான். இன்னைக்கு காமராஜர், இன்னைக்கு எல்லாரும் படித்த குழந்தைகள் இந்த வீட்டில் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள். எல்லாரும் காமராஜரோட பங்கு இருக்கு. கட்சிக்காரராக நாங்கள் காமராஜரை பார்க்கவில்லை, காங்கிரஸ்காரராகவும் பார்க்கல. இந்த காங்கிரஸ் தான் அவரை கொடுமைப்படுத்தினது. கடைசியில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. செல்வ பிறந்தைக்கு சொல்லட்டும் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்குற மரியாதையை கூட காங்கிரஸுக்கு, காமராஜருக்கு செல்வ பிறந்தை கொடுக்கறது இல்லை. நேத்தோட முடிஞ்சிருச்சான். செல்வ பிறந்தைக்கு வேற சொல்றாரு. ஆக பேசிட்டு நேத்தோட முடிஞ்சிருச்சு, முந்தானியத்தோட முடிஞ்சிருச்சுன்னா போதுமா? அப்போ கூட்டணிக்கு எவ்வளவு பயந்து இருக்கிறார்கள் என்பதான். அதிமுக கூட்டணியை பார்த்து பயந்துருக்கிறான்னு சொல்லி நீங்க தான் பயந்துருக்கிறீங்க. திருமாவளவன் சொல்றாரு, திமுகவே எங்களை ஒதுக்கினாலும் பாஜகவை எதிர்ப்பாராம். எதிர்த்து கொண்டு இருங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இன்னொன்று கம்யூனிஸ்ட் சொல்றாரா, இது சிகப்பு கம்பளம். உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு சிகப்பு கம்பளத்துக்கு அடியில் பெட்டிக்கிட்டு இருந்தால் தான் சிகப்பு கம்பளமே பெருசாக தெரியும். அவங்களுக்கு உண்டியெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு கம்யூனிஸ்டுகள். அதனால பேசுறது, திமுக கூட்டணியில் உள்ளவங்க பேசுறது எல்லாமே ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு நிச்சயமாக திமுக கூட்டணி வெலவெலத்து போகும். கூட்டணியில் ஆட்சி வேணும்னு செல்வ பிறந்தை கேட்க ஆரம்பிச்சாச்சு. தம்பி கார்த்திக் சிதம்பரம் முன்னால கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். மக்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டிய நிலையில்
திமுக இருக்கிறது. 10 நிமிஷம் போய் பேசுங்களாம். பேசட்டும். மக்கள் 100 நிமிஷம் பேசினாலும் மக்கள் திருப்தி அடைய மாட்டாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், தொடக்க கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், கிராம வருவாய்த்துறை உதவியாளர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து போராட்டத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. நேற்று கூட மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் சென்று பார்த்திருக்கிறார். எங்க கட்சியோட ஆதரவு முற்றிலுமாக அவர்களுக்கு இருக்கிறது. வீட்டுக்கு அரசு போதும் அண்ணன் ஸ்டாலின் சொல்றையில ரோட்ல இருக்கிறாங்க. அது செவிலியராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், ஜாக்டோ ஜியோவாக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியராக இருக்கட்டும், எல்லாம் ரோட்ல நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழகம் மிகுந்த ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. 2020 பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2.5 கோடி பேரை சேர்க்கணுமா. ஆக இன்னைக்கு மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறத விட 2.5 கோடி பேர் சேரு, 10 நிமிஷம் போய் பேசு, திமுகவுக்கு ஓட்டு போடணும். எப்படி சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட போகவில்லை. அதான் எனக்கு உறுதியாக தெரிகிறது. நன்றிம்மா தம்பிங்களா.